வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி, அங்கிள் உங்களுக்கு புதன்கிழமை மட்டும்தானே வேலை, இன்றைக்கி திங்கக்கிழமை தானே, இன்றைக்கி ஏன் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, அதனால் நானும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதான் போகிறோம்மா அப்படிங்கும்போது ரோஹிணி ரொம்பவே பதறிடுறாங்க. டபார்னு ரூமுக்கு போய் ரூம் அடைச்சிக்கிட்டு உடனே ரோஹிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. எம்மா அங்கே பாரு, இன்றைக்கி கிருஷ்ண ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி, புதன்கிழமை அனுப்பக்கூடாதும்ப, அனுப்பலை. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் டே, நீ தான் வரமாட்டேன்ட்ட, சரி நானாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா நீ என்னடி போவேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. எம்மா நான் சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிறாங்க. உடனே சரிடி அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் நீ ஸ்கூல் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எம்மா எங்கள் மிஸ்ஸு ரொம்ப சத்தம் போடுவாங்க பாட்டி, அதனால் நான் போகணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அம்மாக்காரி தான் சொல்லுதா நீ போக வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்காங்க. சரிடா, உங்கள் அம்மாவை வர சொல்லி உன்னை வெளியே கூப்பிட்டு போக சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காப்புல. இங்கே மீனாவும் முத்துவும் கிருஷை பார்க்குறதுக்கு பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. சரி பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவான், கிருஷ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை 3 பேருமே அங்கே போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷை பார்க்க நில்லுங்க, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே கிறிஷ் வருவானான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கிறிஷ் வரல. அப்போது மீனாட்ட கேட்குறாங்க, மீனா அவன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கான் அப்படிங்கிறாங்க. எங்கே அவன் எந்த கிளாஸ்ன்னு தெரியாது, மாமாட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டை சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஏ கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஏ கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்காங்க. கிறிஷ் வந்துட்டானாங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரியல, எல்லா பசங்களும் வந்துட்டாங்க, கிறிஷ் மட்டும் இன்னும் வரல, வரிசையாக பார்க்கணும், ஆனால் கிறிஷ் இன்னும் வரலையே, ஹெச்எம் வேறு என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்னுட்டுருக்காங்க. ஐயோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. எப்பா அவங்க அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணன் வரல, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங் வரணுங்கிறாங்க, அவங்க பாட்டிக்கு வேறு வயசாகி போச்சு, அவங்க அம்மா கூப்பிட்டு வருவாங்க, ஆனால் என்னன்னு தெரில வரல, அதனால் அந்த அட்ரஸில் போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அட்ரஸ் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் கேட்டு சொல்லிடுறாங்க. நேராக முத்து மீனாவும் ஒரு வீட்டுக்கு வெறுமனையாக போக முடியாதுல்ல, அதுக்கு பண்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே கிருஷோட பாட்டிக்கு ரொம்ப ஷாக்கு. இவங்க எப்படி கரெக்டாக வீடு தேடி வந்துட்டாங்க இந்த அம்பத்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி நிற்கும்போது, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்கே ஷாக்லேருந்து மீளவே இல்லை ரோஹினியோட அம்மா. வாங்க மீனா, முத்து வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ் ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ஏன் கிருஷ் அழுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடி போய் கண்ணீர் துடைக்காங்க. இல்லை அத்தை, எங்கள் பாட்டி புதன்கிழமை ஸ்கூல் போக வேண்டான்னு சொன்னாங்க, சரி எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நான் போகலை, ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அப்படி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு எங்கம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. முழிச்சிட்டு இருக்கும்போது டபார்னு அந்த வீட்டு ஓனர் வர்றாரு. என்னம்மா துபாயிலேருந்து உங்கள் மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. வரல, இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு பையன் வந்தாரே, நான் அவர் தான் உங்கள் பையன், உங்கள் மருமகன் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி நீங்கள் இல்லையா, சரி சரி சரி, உங்கள் பொண்ணு இப்போ சரியாக வீட்டுக்கு வர்றதில்லை, பொண்ணு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஏம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க, கிருஷோட அம்மா உங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா அவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் மருமகன் தான் துபாயில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அது வேறு கதை அப்படிங்கிறாங்க. என்ன வேறு கதைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், கிருஷ்க்கு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங், இன்றைக்கி கண்டிப்பாக போகணும், எனக்கு மார்க் ஷீட்லாம் கொடுக்காங்க, அதனால் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க அம்மா போவான்டான்னு சொல்லிட்டா, அவங்க அம்மா சொல்ல மீறி நான் கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் கூப்பிட்டு போனால் தப்பு தான், சரி ரைட்டு, ஆனாலும் அவசியம் போகணும் அப்படிங்கிறாங்க. நானும் மீனாவும் கூப்பிட்டு வந்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹினியோட அம்மா நினைக்காங்க, சரி ரைட்டு இவங்களா கூப்பிட்டு போயிட்டு வரட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போன உடனே வரிசையில் நிற்கிறாங்க கிறிஷ். சரி அவங்களுடைய பெற்றோர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வரல, நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், அவங்க ஃபேமிலி உள்ளவங்க தான் வர முடியும், 3வது ஆட்கள் வர முடியாது, அவங்க குடும்ப ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போந்தான் முத்துக்கு வந்து அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்க, அவங்கள நம்ம பார்த்துருப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மீனா அந்த குரூப் ஃபோட்டோ வாங்கி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அந்த குரூப் ஃபோட்டோ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியுங்க, அந்த ஃபோட்டோ தெளிவாக இல்லைன்னா வேறு ஒரு ஃபோட்டோ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதை கொடுக்குறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா இருங்க எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது ஒவ்வொரு மாணவனுடைய குடும்ப ஃபோட்டோவை வாங்கி வச்சுருக்குறாங்க. கிறிஷா ஃபேமிலி ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலிக்கு ஃபோட்டோஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. அதை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிறிஷோட பாட்டியும் ரோகிணி ஃபோட்டோவும் இருக்குது அம்மாங்கிற இடத்துல. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அதில் பேர் வந்து கல்யாணின்னு இருக்குது. உடனே டீச்சர் இது என்ன இவங்க ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அவங்க அம்மா. இதில் என்ன கல்யாணின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லையா இது எங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் பெற்றவங்க தான் பார்க்க முடியும்னு சொல்கிறோம், குடும்பத்தில் உள்ளவங்க தான், நீங்கள் சொந்தக்காரங்கிறீங்க, பிரின்ஸ்பால் என்ன சத்தம் போடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து அவங்க அம்மாவையோ அவங்க பாட்டியோ வர சொல்லுங்கள், அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம் அவங்க அம்மா இந்த கல்யாணி தானா அப்படிங்கிறாங்க. ஏங்க கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கும் முத்துக்கும் ஒன்றும் ஓடலை, என்ன ரோகிணி ஃபோட்டோ வச்சுட்டு கல்யாணிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம ரோகிணி மாதிரியே இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. மீனா நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம ரோகிணி ஃபோட்டோ தான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா அப்படிங்கிறாங்க. மீனா கொஞ்சம் கவனிச்சியா, அந்த அம்மா முதல்ல தான் பொண்ணு வந்து ஃபாரினில் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்துட்டுன்னாங்க. வீட்டு ஓனர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மருமகன் துபாயில் இருக்காங்க, உங்கள் பொண்ணு உங்களோட தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, உங்கள் பொண்ணு இங்கே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவும் திருதுன்னு முழிக்காங்க. கிறிஷ்கிட்ட என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. இரு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாவை போய் நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா தான் வரமாட்டேன்ட்டாங்களே அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா வருவாங்க, நம்ம வந்து உன் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே அது எங்கே இருக்குது அங்கிள், வீட்டிலலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ வீட்டில் போனோடனே எடுத்து காமிப்பியா அப்படிங்கிறாங்க. எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நேராக கிறிஷை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆகா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ தான் வரணும்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நாள் வந்து அட்டன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அப்படிங்கிறாங்க. அப்படியா முத்து ரொம்ப நல்லது, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போது முத்து வந்து கிறிஷ்கிட்ட அந்த ஃபோட்டோ கட்டுவா அப்படிங்கிறாங்க. அந்த ஆல்பத்தை எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அது என்னென்னா கிறிஷ் வந்து பிறந்திருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸில் இருந்து அவங்க அம்மா எல்லாமே அதில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 2 பேருக்கும் ஒன்றும் ஓடலை. இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பாட்டி காஃபியை கொண்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்னம்மா இது அப்படிங்கிறாங்க. முத்து அது வந்து அப்படிங்கிறாங்கம்மா. அது வந்து பொய்யெல்லாம் இல்லை, இது என்னது அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்கம்மா. இதை சொல்லதுக்கு இவ்வளோ நேரமாம்மா, இந்த ரோகிணி தான் அவங்க மகளா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க பேர் கல்யாணின்னு சொல்லி தான் அதில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மீனா நீனும் என்ன மன்னிக்கணுமா, அவள் பேர் ரோகிணி இல்லை கல்யாணி தான், அவள் தான் என் மகா. நீங்கள் வந்து அன்பும் பாசமும் வச்சுருக்கீங்களே இந்த கிறிஷோட அம்மா அவள் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட 2 பேருக்கும் தலை சுற்றுது. அப்போது மீனாக்கிட்ட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருமா, என் அம்மாவை பண்ண தப்புக்கு நானும் கூட சேர்ந்து உங்ககிட்ட வந்து நிறைய பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நீங்கள் ஏம்மா அழுகிறீங்க, தப்பு செஞ்சது எல்லாமே உங்கள் பொண்ணு ரோகிணி, அதாவது அந்த கல்யாணி, அவள் தான் அழணும் விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஷ் வந்து என்னது பாட்டி, எதுக்கு மீனாத்தையும் முத்து மாமாவும் ரொம்ப கோவப்படுறாங்க, என்ன விஷயம் மாமா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு கோவப்படுறீங்களா, எங்கள் அம்மாட்ட நீ கூட்டி போகிறீங்களா,
எங்கள் அம்மாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை. எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து பேசினா நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ரொம்ப பேசாமல் இருந்தேன். இல்லைனா ஃபோனில் பேசியிருப்பேன். அதுபோக நீங்கள் வந்து என்னை பார்க்க வர்றது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால தான் எங்கள் கிராமத்துலேருந்து இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. அதுபோக வேறு ஸ்கூல்லேயும் சேர்த்துருக்காங்க. அண்ணாமலை தாத்தா வந்து நான் படிக்கிற ஸ்கூலில் வேலை பார்க்கறதுனால இப்போ என்னைய வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்ற போகிறோன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் எப்படி அங்கிள் நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. இதை பார்த்தோன்னே முத்துவுக்கும் மீனாவுக்கும் இருந்த கோவம் என்ன செய்யணும்னே தெரியல. இதில் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல. அதனால் ஏம்மாங்க பாருங்கள், நாங்களா என்ன உங்களுக்கு வந்து இடைஞ்ச பண்ண மாட்டோம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் ரோஹினிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி தான் எங்கள் அம்மாவும் மனோஜும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த உங்கள் மக கல்யாணியை பற்றியான உண்மைகள் கண்டிப்பாக தெரிய வந்தால் மனோஜ் 100% வாழ மாட்டான். அப்படிங்கும்போது ஏங்க அந்த ரோகிணி எவ்வளோ ஆசை வச்சுருந்தா அவங்க அண்ணன் பேரை கையில் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உண்மை நிலை தெரிஞ்சால் எங்கள் அம்மா என்ன செஞ்சுருவாங்க, அந்த பேர் எழுதுகிற இடத்துல கருக்குன்னு கருக்கிடுவாங்க. இதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரிங்க, நாங்கள் இதை பக்குவமாக எங்கள் அப்பாட்டையும் எங்கள் பாட்டிகிட்டையும் சொல்லி இதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, முடிஞ்சளவு சரி பண்ணுங்கள். அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரிஷ் வந்து அவங்க அம்மா பாசத்துக்கு ஏங்கிட்டு இங்கே இருக்க வேண்டாம். நானும் ஒரு பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க. முத்து, உங்களை தான் நான் மலையாக நம்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்புங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க ரொம்ப எதுவும் கோவப்பட்டு வீட்டில் பேசிடாதீங்க அப்படிங்கிறாங்க மீனா. கோவப்பட வேண்டிய இடத்துல நான் கோவப்படலை. இப்போ வந்து அப்பாட்ட புரியுது மாதிரி பேசணும். அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாடா முடிஞ்சிட்டு, கிறிஷோட வீட்டில் வந்துட்டாங்களா, நீ பார்த்துட்டியா, என்ன வரும் அப்படிங்கிறாங்க. எப்போ அதெல்லாம் பார்த்து பேசிட்டோம்ப்பா, உங்கள்கிட்ட தான்ப்பா தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே வாடா நீ அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி நேராக கடற்கரை போயிடுது. என்னடா வீட்டுக்கு கூட்டி போது போல் கடற்கரை கூட்டு வந்துருக்க அப்படிங்கிறாங்கல்லப்பா. வீட்டுக்கு போனால் அங்கே புயல் வீசும், அதுக்கு முன்கூட்டி நான் அந்த கடல் அலைக்கு முன்கூட்டி உங்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னது, எனக்கு ஒன்றும் புரியல, புரியுது மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த கிறிஷ் பையன் நம்ம வீட்டு பையன் ஆகிட்டா நல்லா இருக்கும்லப்பா அப்படிங்கிறாங்க. அதான் அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வளர்க்க கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவனே ஏற்கனவே நம்ம வீட்டு பையனாக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை, தலையும் புரியலை வாலும் புரியலை, புரியுது மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா கிறிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சால் நீனே ரொம்ப ஷாக் ஆகிருவப்பா அப்படிங்கிறாங்க. என்னதுடா புரியுது மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா நம்ம ரோகிணி தான்ப்பா அந்த கிறிஷோட அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ரோகிணியோட அம்மாவா, ரோகிணி தான் அவங்க அம்மாவா, ரோகிணிக்கு மலேசியா இல்லை அப்படிங்கிறாங்கப்பா. எல்லாமே பொய்ப்பா. அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் தான்ப்பா இந்த கிறிஷ். சரியா, கிறிஷ். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வாழ்க்கை எனக்கு சரியாக அமையலை, நான் மனோஜை விரும்புகிறேன், 1000 பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க, நான் பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு. இப்போ எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுப்பா. அந்த கிறிஷ் பிறக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்களப்பா, அந்த ஆல்பத்தை நான் பார்த்தேன்ப்பா. அது நம்ம ரோகிணி தான். அவங்க அம்மாவை ஒத்துக்கிட்டாங்கப்பா. இப்போ கிறிஷ் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்ப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு யோசனையே வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த விஜயா வந்து ரோகிணிக்கு பணம் இருக்குன்னு சொல்லி தானே மனசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. பண ஆசையில் கல்யாணம் முடிச்சு வச்சவா. இப்போ ரோகிணிகிட்ட பணம் இல்லை, அவள் வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் வந்திருக்கா. அவட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சால், இந்த பார்லர் அவட்ட இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த பிள்ளை வாழையே விட மாட்டாளே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்பவே கலங்குறாரு. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் இதுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரிலடா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இதை வந்து சரி பண்ணதுக்கு, அம்மாவை மேனேஜ் பண்ணதுக்கு ஒரே ஆள் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார்டா அந்த ஆள் அப்படிங்கிறாங்க. வேறு யார், உங்கள் அம்மா தான்ப்பா. நம்ம எல்லாருமே வந்து போய் பாட்டி கூப்பிட்டு வந்துடும்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ ரொம்ப நேரம் ஆகிருமே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிங்க நேராக அவங்க வீட்டில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு சீக்கிரமாக போய் பாட்டி கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வண்டி கிராமத்துக்கு கொடு அப்படிங்கிறாங்க. வண்டி கிராமத்துக்கு போகுது. அண்ணாமலை மீனா முத்து வந்து பார்த்துட்டு, என்ன இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. டேய் அறுவடைலாம் முடிஞ்சிட்டு ஒரு சில வேலைகள் இருக்குடா அப்படிங்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பாப்பாத்தி பாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அவசர அவசரமாக கிளம்புறாங்க. "ஏய் முத்து, என்னடா ஆச்சு? வீட்டில் வேறு எதுவும் கதையா?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் பாட்டி, ஒரு முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்கணும். அம்மா ஒரு சொல்ல கேட்க வைக்கணும்னா அதுக்கு உங்களால தான் முடியும்." அப்படிங்கிறாங்க. "என்னதான் நடந்துச்சு?" அப்படிங்கும்போது காரில் போகும்போதே அண்ணாமலை எல்லாத்தையும் இங்கே நாச்சியார்ட்ட சொல்கிறாங்க. நாச்சியார் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.